இந்த வீடியோவை எடிட் பண்றப்போ எனக்கு எமோஷனலாவும் இருக்கு, அட் தி சேம் டைம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கும் புரியும். ஹே, இட்ஸ் மீ ஜான். இது ஜர்னி டுவர்ட்ஸ் சக்சஸ் எபிசோட் 9. ரேண்டமா OLXல பாக்கும்போது ஒரு நல்ல பிளேஸ், பட் பட்ஜெட்டை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, டைரக்டா ஒரு வாட்டி விசிட் பண்ணலாம்னு கான்டாக்ட் பண்ணா அது வந்து புரோக்கர் எடுக்கிறாங்க. ஓகேமா, அட்ரஸ் அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்றாங்க. போன்ல நல்லதா பேசிட்டு இருந்தாங்க. டைரக்டா போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபுல்லா எங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இது ஏற்கனவே பாத்துட்டாங்க வேற ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. மேபி அப்பியரன்ஸ பார்த்து இவங்க எல்லாம் எங்க இருந்து பே பண்ண போறாங்கன்னு நினைச்சாங்களா, இல்ல அவங்க சொல்றது நிஜமாலே உண்மையானோ தெரியல. சரி, வீட்டுக்கு போனோன்னு மேப் ஓபன் பண்றேன். அன்னைக்குன்னு பார்த்து நான் ரோட் வியூ ஓபன் பண்றேன். அப்படி பார்க்கும்போது அந்த பில்டிங்குக்கு கீழே கரெக்டா கூகுள் மேப்லயே இருந்துச்சு போன் நம்பர். அந்த நம்பர் பார்க்கும்போது இது வேற நம்பரா இருக்கே, கான்டாக்ட் பண்ணலான்னு பண்ணும்போது ஓனர் டைரக்டா எடுத்தாங்க. அவைலபிளா இருக்கான்னு கேட்கும்போது இருக்குமா வந்து பாருங்க அப்படின்னாங்க. அப்ப மைண்ட்ல தோணுச்சு, கண்டிப்பா இந்த கடையை நம்ம எடுத்துதான் ஆகணும். எதை வேணா தாங்கிக்கலாம், ஆனா ஒரு சின்ன அவமானம் நம்மள ஒரு பெரிய உயரத்துக்கு கூட்டிட்டு போகும். இது எனக்கு கிடைக்க கூடாதுன்னு இருந்தா அந்த மேப்ல அந்த கான்டாக்ட் நம்பர் இல்லாம கூட இருந்திருக்கலாம். கிடைக்கணும்னு இருந்தா கண்டிப்பா அது எப்படியா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து சேரும். அண்ட் இதுக்கப்புறம் அந்த புரோக்கர் அங்கிள் யாருக்கும் அப்பியரன்ஸ் வச்சு இடம் கொடுக்கறதும் கொடுக்காததும் டிசைட் பண்ண மாட்டார்ல. மிஸ்டர் கோஸ்வாமி, உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட் செக்ரட்டரிட்ட அப்பாயின்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். நீங்க என்ன சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது? நான் இல்லாம போனாலும் சரி, நீங்க என்னத்த பண்ணாலும் சரி, ஏரோப்ளேன்ல போயாச்சு. இனியும் போவாங்க. ஏய், பாட உங்க அப்பா விட்டு சொத்தா? மிஸ்டர் மாறன், வெயிட் ஆஃப்.